ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓம்னான் பிஎல்சியில் சிபிஓனி சீரியஸில் எப்படி வந்து டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் பேட்ச் ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பேட்ச் ரீசெட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு M10 ஒரு காயில் இருக்குது, எனக்கு M10லேருந்து M20 வரைக்கும் ரீசெட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ரீசெட், அதாவது மொத்தமாக வந்து ரீசெட் பண்ண போகிறோம், ஒன்றா பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி டைமர்ஸ் கவுண்டர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம்னானில் CNRX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அப்படின்னா என்னன்னா ரீசெட் டைமர் கவுண்டர், சரிங்களா? CNRX. CNR அப்படின்னா பிசிடி. நீங்க பிசிடி டைமர் கிரியேட் பண்ணுவீங்க. பிசிடினா என்ன? அப் டு 999 அந்த வேல்யூ இருக்கும், 9999 சொல்லிட்டு. பைனரினா உங்களுக்கு 65535 என்ற வேல்யூ இருக்கும், அப் டு. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது நீங்க வந்து பிசிடி யூஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் ரீசெட் பண்ணிக்கலாம், பைனரி பேஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷனையும் உங்களால் ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க CNRX என்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும், சரிங்களா? இங்க பாருங்க, ரீசெட்ஸ் த டைமர்ஸ் ஆர் கவுண்டர்ஸ் வித்தின் த ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச் ஆஃப் டைமர் ஆர் கவுண்டர் நம்பர்ஸ். இங்க N1 and N2 சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? N1னா ஃபர்ஸ்ட் நம்பர் இன் ரேஞ்ச், N2னா லாஸ்ட் நம்பர் இன் ரேஞ்ச். அதாவது எந்த நம்பர்ல இருந்து எனக்கு எந்த நம்பர் வரைக்கும் ரீசெட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா N1 must be a timer number between T0 T255. அப்படி இல்லைன்னா கவுண்டர் நம்பர் between C0 and C255. ஸோ N2ன்றது சேம், எங்க இருந்து எங்க முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இந்த flags error flag on if N1 and N2 are not in the same data area. இப்போ வந்து இது எப்போ வந்து இது ஆன் ஆகும்னா, N1ம் N2ம் வந்து ஒரு சேம் டேட்டா ஏரியால இல்லைனா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும், அதர்வைஸ் உங்களுக்கு ஆஃப்ல தான் இருக்கும். அதாவது எரர் ஃபிளாக்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா ரீசெட்ஸ் த கம்ப்ளீஷன் ஃபிளாக்ஸ் ஆஃப் ஆல் டைமர்ஸ் கவுண்டர்ஸ் ஃப்ரம் N1 N2. நம்ம N1 and N2ல சொல்ற எல்லா அந்த டைம் எப்படி சொல்றது, ஒரு T0 இருந்து T10 கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணுது. இப்போ பிசிடினா நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. FFFFனா இது வந்து பைனரியில இது மேக்ஸிமம் வேல்யூ. இது என்ன பண்ணுன்னா, இது வந்து மேக்ஸிமம் வேல்யூக்கு வந்து செட் பண்ணிடும், வேல்யூ செட் ஆகிடும், பட் அந்த கம்ப்ளீஷன் ஃபிளாகை வந்து ரீசெட் பண்ணும், உங்களுக்கு ஆஃப்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க உங்களுக்கு எங்க வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்போ பிசிடினா என்னன்னா, இங்க பாருங்க TIMH இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து இது வந்து ரீசெட் பண்ணும். பைனரினா இது எக்ஸ் பேஸ் பண்ணி வர இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டைமர்ஸை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா பிசிடியை யூஸ் பண்ணிக்கணும். இந்த டைமர்ஸ் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா பைனரி யூஸ் பண்ணணும். பைனரினா CNRX, சரிங்களா? இங்க பாருங்க, இங்க வந்து the CNR instruction do not reset TIML and TIMLX. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டைமர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஒரு ரெஜிஸ்டர் நம்ம வந்து டைம் வந்து கொடுப்போம், ஸோ அதை வந்து ரீசெட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பிட்ஸ் கிடையாது, ஸோ அதனால இதுல வந்து இது ஒர்க் ஆகாது, சரிங்களா? அதே மாதிரி N1 வந்து N2 விட அதிகமா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அந்த ரேஞ்ச். ஓகே, இப்போ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் வச்சுக்கிறேன். இப்போ CNR T0ல இருந்து எனக்கு T0ல இருந்து T10 வரைக்கும் நான் வந்து ரீசெட் பண்றேன். ஓகே, இதுதான் வந்து இப்போ T0 T10. இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்பைல் பண்ணிக்கோங்க. கம்பைல் பண்ணிட்டு சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அதுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி T0ல இருந்து T10ல நம்மளுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு மெமரி போயிடுங்க. மெமரியில போயிட்டு T இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. Tனா டைமரு. இப்போ ஆன்லைன் போயிட்டு மானிட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க மானிட்டர்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ T0ல இருந்து T10 வரைக்கும் எல்லாமே ஆஃப்ல இருக்கு, பட் எல்லாமே 0ல இருக்கு. இப்போ நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இங்க பாருங்க, இங்க BCD வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூக்கு போயிருக்கா.
இப்போ நம்ம அந்த வேல்யூவை மானிட்டர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க T0 ல இருந்து T10 வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ வந்து போயிடுச்சு. ஆனா அதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரீசெட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு டைமரை வந்து ரீசெட் சிஎன்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ரீசெட் பண்றது. பேட்ச் நீங்க எவ்வளோ டைமர்ஸ் வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். T0 ல இருந்து T140 வரைக்கும் கொடுக்க முடியும் அந்த மாதிரி. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ இதே ப்ரோக்ராம்ல நான் ஒரு டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்றேன். LD 0.01 இப்போ TIM T000 and 50 #50 something. இது ஒரு டைமர். இப்போ இந்த டைமர் இப்போ கிரியேட் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க பாருங்க இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம மெமரி மேப்பை பார்ப்போம். ஆன்லைன் போயிட்டு மானிட்டர். இங்க பாருங்க ஏன்னா இங்க வந்து 14 இருக்கு பாருங்க T0ல மட்டும். மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிருக்கு, மேக்ஸிமம் வேல்யூ செட் பண்ணிருக்கு, பட் ரீசெட் பண்ணிடுச்சு. ஆனா இந்த T0 மட்டும் ரீசெட் பண்ணல. ஏன்னா இது வந்து சேம் டேட்டா ஏரியால இருக்கு. ஓகேங்களா? ஸோ சேம் டேட்டா ஏரியால இருக்கிறதுனால இந்த T0 இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதனால வந்து இங்க 14 ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ இந்த 14 வேல்யூ தான் இங்க வரும். ஆனா அது வந்து ரீசெட் தான் இருக்கும். இந்த டைமிங் முடிஞ்சாலுமே டைமிங் முடிஞ்சாலுமே உங்களுக்கு ஆன் ஆகாது. ஓகேங்களா? இங்க பாருங்க நான் ஜஸ்ட் நான் ஆன் பண்ண உடனே அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த டைம்ல வந்து நமக்கு டைமர் ஆன் ஆகணும் இல்லையா? ஆனா ஆன் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பர்பஸ் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்ல எங்க தேவைப்படுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கவுண்டர் பார்ப்போம். C0ல இருந்து C10 வரைக்கும். ஓகேங்களா? இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். கம்பைல் பண்ணிக்கோங்க. சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆக்டிவேட் பண்றேன். இது பாத்தீங்கன்னா BCD கவுண்டர். உங்களுக்கு வந்து பைனரி வேணா ஜஸ்ட் நீங்க X ஆட் பண்ணிக்கோங்க. CNR X அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அந்த பைனரி கவுண்டர்ஸை ரீசெட் பண்ண முடியும். CNR யூஸ் பண்ணி உங்களால வந்து பைனரி கவுண்டர்ஸை ரீசெட் பண்ண முடியாது. அதே மாதிரி CNR X யூஸ் பண்ணி உங்களால BCD கவுண்டர்ஸை டைமர்ஸை ரீசெட் பண்ண முடியாது. இப்போ வந்து மெமரி போய்க்கோங்க. மெமரி போயிட்டு சி கவுண்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மானிட்டர் C மட்டும் பாருங்க C0 இருந்து C10 வரைக்கும் மேக்ஸிமம் செட் ஆயிருக்கு. மற்ற அந்த எல்லாமே ரீசெட் ஆயிடுச்சு. வேல்யூ செட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் வேல்யூ செட் ஆகுது, ரீசெட் ஆகுது. ஸோ சேம் அதே மாதிரி நீங்க C0 நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இங்க என்ன செட் வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த செட் வேல்யூ தான் அங்க இருக்கும். பட் ஆனால் ரீசெட்ல தான் இருக்கும். ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ செட் ஆகாது. ஏன்னா நீங்க ப்ரோக்ராம்ல சொல்றீங்களா அதனால. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓம்ரான் PLCல எப்படி வந்து பேட்சா வந்து டைமர்ஸையும் கவுண்டர்ஸையும் ரீசெட் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.